53 வயசு அதான். ஸோ இவர் கீழே விழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உள்ளே ஏதாவது முதல்ல வந்து பேசிக் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா உள்ளே விழுந்து ஃப்ராக்சர் ஏதாவது ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ வலி இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் பார்க்க வேண்டியது 3 முக்கியமான வேலை. ஒன்று வந்து அவருக்கு பாத்ரூம் போகிறப்ப ஏதாவது பிரச்சனை, யூரின்லேயோ இல்லை மோஷன்லேயோ போகிறப்ப பிரச்சனை இருக்கா அப்படின்றத ஒன்று அவர் நோட் பண்ணும். ரெண்டாவது சிவியர் பெயின், தாங்க முடியாத அளவுக்கு வலி, நைட்டெல்லாம் தாங்க முடியல அப்படின்னு. மூணாவது 2 காலும் மறுத்து போகிறது. இந்த பிரச்சனைனால 2 காலையும் மறுத்து போகிறது, சரியாக நடக்க முடியாமல் வீக்காக இருக்குது. இது இருந்துச்சுன்னா இது நிஜமாலே ரொம்ப சீரியஸான பிரச்சனை. இமீடியட்டாக ஒரு ஆர்த்தோ டாக்டரை பார்த்து அதுக்கான தீர்வை நீங்கள் எடுக்கணும். இது மூணுத்துலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு வெறும் வலி மட்டும் தான் இருக்குது பேக்கில் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது நிஜமாலே ரொம்ப பேசிக்கான விஷயம். சீக்கிரமாக க்யூர் பண்ணிடலாம். உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை போனீங்கன்னா அவங்க கரெக்டாக செக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு தீர்வு கிடைக்கும். ஒரு பிரேக் அப்புறம் திரும்ப பேசணும். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஆலோசனை நேரம் தொடரும். ஆலோசனை நேரம் தொடர்கிறது. இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில முதுகு வலிக்கு மென் தசை சிகிச்சை எந்த வகையில பலன் அளிக்கும் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். அதை பத்தி நம்ம கிட்ட கேட்க ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம், ஆலோசனை நேரம். ஹலோ. ஹலோ. வணக்கம், சொல்லுங்க சார். என் பேர் சக்திவேல் மேடம். நான் பல்லூட்டு மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க சக்திவேல். மேடம் வந்து டாக்டர்கிட்ட பேசுங்க மேடம். பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். வந்து நடு முதுகுலாம் வலிக்குதுங்க சார். நான் விவசாயம் பண்ணுறேன் சார். நாங்கள் சரி நாங்கள் கரும்பு வெட்டி தான் சார் நாங்கள் பழைக்கணும். நாங்கள் சரி அந்த நடுமுது தான் சார் வலிக்குது. வயிற்றெல்லாம் அந்த நடுமுது வலிக்கும் போது கீழே குனிய முடியல. குனிஞ்சாக நடுமுதெல்லாம் விரிஞ்சு போகுது சார். ஓகே ஓகே. காலில் எதுவும் வலி பரவுதுங்களா கீழே? நான் சார் காலை வலிக்கும். இந்த சில நேரம் அசதியாக இருக்குது சார் இதில் நடக்கும்போது. ஓகே ஓகே. வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாங்க சார். வீட்டில் இருக்கும்போது ஃபீல் பண்ணுறேன் சார். நாங்கள் வீட்டும் ஓட முடியல, கொல்ல முடியல. ஓகே சரி. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குப்புற படுத்துட்டு கையை இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி நிமிர்ந்து பண்ணுற பயிற்சியை கொஞ்சம் ஒரு இன்னைக்கு நாளைக்கு ஒரு 2 நாள் பண்ணி பாருங்கள். இதில் எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியலன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃபிசியோதெரபிஸ்ட்டையோ இல்லை ஆர்த்தோ டாக்டர்ஸ்டையோ போய்ட்டு ஒரு பேசிக் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கோங்க. எதனால் இந்த வலி இருக்குது என்னான்ட்டு. ஸோ மோஸ்ட்டாக நான் முதலே சொன்ன மாதிரி விவசாயிகளுக்கு குனிஞ்சு நிறைய வேலை இருக்கிறதுனால பின்னாடி இருக்கிற மசில்ஸ், பேக் மசில்ஸ் ஃபுல்லாகவே வீக்காகவும் ஸ்ட்ரெச் ஆகியும் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரென்த் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நீங்கள் பார்த்து இதுக்கு பயிற்சி எடுங்க, கண்டிப்பாக சரியாகும். டாக்டர், இதுக்கு போது நம்ம வந்து இந்த டிஸ்க் பல்ஜ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. ஓகே. டிஸ்க் பல்ஜ் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு அமெரிக்காவில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 100 பேருக்கு எடுத்தாங்க ஒரு ஆய்வு. சும்மா ரோட்டில் போகிறவங்கள கூப்பிட்டு எம்ஆர்ஐ எடுத்ததில் அதில் 45 பேருக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்தது. பட் அந்த 45 பேருமே வலி இல்லாத கேட்டகரி. என்ன சொல்லுங்க டாக்டர்? டிஸ்க் வலி, முதுகு பெசகு அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த வலி இல்லாதவங்க இருக்கிறதுனால இதனால என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எம்ஆர்ஐ எடுத்து எல்லாருக்குமே டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு, இதுவாயிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இது கண்டிப்பாக கிடையாது. ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய கேட்டகரி இவங்க கேட்டகரியில் ஃபிட் ஆகுது பார்த்தீங்கன்னா 3 விஷயம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யூரின் போகிறதுலையோ மோஷன் போகிறதுலையோ பிரச்சனை இருந்தாலோ, 2 காலும் நடக்க முடியாமல் வீக்காக இருந்தாலோ, சிவியர் பேக் பெயின், நடக்க முடியல, பெட் ரிட்டனாக இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி தான் அதை சரி பண்ண முடியும். மற்றபடி நார்மலாக வாக் பண்ணுறாங்க, பெயின் இருக்குது ஆனால் வாக் பண்ணுறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்கன்னா இதை இந்த மென்தசை சிகிச்சை மூலமாக தாராளமாக இதை சரி பண்ண முடியும். டாக்டர், இப்போ ஒரு நேரம் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், ஆலோசனை நேரம். வணக்கம் மேம். என் பேர் கணபதி மேம். கொடைக்கானல் பேசுறேன் நான். சொல்லுங்க கணபதி. மேம் இப்போ கொஞ்சம் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கல்லோட ஆப்ரேஷன் பண்ணேன் மேடம். சரி. இப்போ மறுபடியும் இடுப்பு வலி பயங்கரமா இருக்கு. லெஃப்ட் சைடு கால் மட்டும் கொஞ்சம் ரொம்ப அதிகமான பெயினா இருக்கு மேம். ஓகே. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அது என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க சார் உங்களுக்கு? அதே கல்லடப்பு ஆப்ரேஷன் மேம். கல் அடைப்பா? ஸ்டோன், ரீனல் ஸ்டோனா? ஸ்டோன் ரிமூவ் பண்ணேன் சார். ஓகே ஓகே. ரீனல் ஸ்டோன் ரிமூவ் பண்ணாங்க. ஓகே ஓகே. ரீனல் ஸ்டோன் ரிமூவ் பண்ணதுனால உங்கள் பெயின் ரேடியேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அது நீங்கள் 2 விஷயம் வாட்ச் பண்ணணும். திருப்பி ஸ்கேன் எடுத்து அதே ஏற்கனவே இருந்த வலி இருந்தது அந்த மாதிரி சிம்டம்ஸாக இருந்துச்சுன்னா திருப்பி ஸ்கேன் எடுத்து திருப்பி ஸ்டோன் வந்திருக்கான்னு பார்க்கணும். இது நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு வாட்டி ஸ்டோன் எடுத்தால் திருப்பி வராது அப்படின்னு கிடையாது. திருப்பி ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுதானா அப்படின்றது செக் பண்ணும். அப்படி இல்லாக்காட்டி வேறு எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? நான் முதல்ல சொன்ன மாதிரி ரேடியேட்டிங் பெயின் இருக்கா, காலில் பரவுறது, இல்லை பர்டிகுலர் மசில் ஸ்பேசம், இல்லை வேலை நாள் எதுவும் இருக்கா செஞ்சுன்றதை பார்க்கணும். ஸோ நீங்கள் பக்கத்தில் யார்ட்டையும் போய் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சரியான தீர்வு கொடுப்பாங்க.
டாக்டர் இப்போ கிட்னியில ஸ்டோன் இருந்தாலும் முதுகு வலிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இதோட முதல் கிட்னில ஸ்டோன் இருந்துச்சுன்னா இதோட முதல் சிம்டம்ஸே மோஸ்டா பாத்தீங்கன்னா பேக் பெயினா தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த யூரிட்டர் ரெண்டு கிட்னி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு கிட்னி இந்த சைடில் ஒரு கிட்னி இருக்கும். அதோட யூரிட்டர் வந்து இந்த சைடு மெதுவாக அப்படி இறங்கும். அந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அது மோஸ்ட் ஆஃப் த யூரிட்டர் ரீனல் ஸ்டோன் வந்து யூரிட்டரில் தான் வந்து அடைப்பு ஏற்படும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூரிட்டர் இங்கே இங்கே இருக்கிற நர்வ்ஸ் மூலயமா அந்த இப்படி வெளியே பாஸ் ஆகிறதுனாலையோ கெமிக்கல் இம்பேலன்ஸ்னாலேயோ பேக் பெயின் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஸோ இதில் பியூட்டி என்னன்னா ரெண்டுத்தையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதுக்கு நம்ம மென்தசை சிகிச்சை கொடுத்தோம்னா கண்டிப்பாக வேலை செய்யாது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து ப்ராப்பராக இதை டயக்னோஸ் பண்ணி இதனால் பிரச்சனையா இல்லை அதனால் பிரச்சனையான்னு பண்ணி வைத்தியம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நேரம் வந்திருக்காங்க. வணக்கம், ஆலோசனை நேரம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம் என் பேர் செந்தில். சொல்லுங்க செந்தில், எங்கேருந்து பேசுறீங்க? நுங்கம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்பைனல்ல ப்ராப்ளம்ட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. சரி. அது வந்து அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு வந்து திரும்பவும் எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஜிஹெச்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஆப்ரேஷன் வந்து ஃபெயிலியர் அப்படின்றாங்க. ஆப்ரேஷனா என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க? ஸ்பைனல் கார்டு டிஸ்க் ஸ்பைனல்ல வந்து L4ல வந்து டிஸ்க் மூவ் ஆயிடுச்சுன்ட்டு இது பண்ணாங்க. ஸோ அந்த டிஸ்கை கட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படியா? அப்படி இல்லை மேடம், மூவ் ஆயிடுச்சுன்ட்டு வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. உள்ள பிளேட் ஸ்க்ரூ எதுவும் வச்சிருக்காங்களா? இல்லை மேடம், அதெல்லாம் பிளேட் ஸ்க்ரூ எல்லாம் எதுவும் வைக்கல. நீங்க நடக்கிறீங்க நல்லா இல்ல? இல்லை மேடம், தாங்கி தான் நடக்கிறேன். எவ்வளோ நாளா இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு? ஆப்ரேஷன் இருந்து அப்படிதான் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நல்லா நடந்துட்டு இருந்தீங்களா? ஆமா. ஆப்ரேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமா, அதுக்கு முன்னாடி வந்து காலுமா. ஹலோ டாக்டர். சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி வந்து கால் வந்து ரொம்ப மரத்து போன மாதிரி இருந்தது. போயிட்டு வந்து டாக்டரை போயிட்டு செக் பண்ணதுக்கு வந்து ப்ராப்ளம்னாங்க. அதுக்கப்புறம் வந்து 1 வீக்ல வந்து அவரே சொல்லிட்டாங்க எம்ஆர்ஐ எல்லாம் எடுங்க, இல்லைன்னா வந்து யூரின் கேபிள் வந்து கட் ஆயிடும் அப்படின்ட்டாங்க. சரி, பயந்து போயிட்டு நாங்களும் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கணும். சரி, ஜிஹெச்சிக்கு போயிட்ட பேர் வந்து அவங்க பெரிய டாக்டர் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணதே தப்பா அப்படின்னாங்க. ஆபரேஷன் பண்ண தப்புன்னுட்டாங்க. ஆமாங்க. சரி, நன்றிங்க, தொடர்பு நன்றி. சொல்லுங்க டாக்டர். ஓகே, இவரு வந்து ஆப்ரேஷன் ஆன கேட்டகரி. ஸோ இவரு வந்து திருப்பி ரீஅக்கரன்ஸ் ஆயிருக்கா அதே பிரச்சனை, இல்லாட்டி ஆப்ரேஷன் பண்ணதுனால இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ரீஅக்கரன்ஸ்னா ஏற்கனவே இருந்த பிரச்சனையே டிஸ்கே வந்து பிரச்சனை பண்ணுதா, இந்த தசை எதுவும் டைட் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். இல்லாட்டி வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணதுனால ஆப்ரேஷன் பண்ணுறப்போ வந்து நர்வ்ஸ் கம்ப்ரெஸ் ஆக, இல்லை வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு சரியாக பயிற்சிகள் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அது சரியாக பலம் பெறாமல் இருந்தனால இதனால கண்டிப்பாக ரெண்டுத்துக்கும் இந்த 2 ரீசனும் இருக்கலாம். ஸோ இது என்னன்னா ஒரு கரெக்டாக மறுபடியும் டயக்னோஸ் பண்ணணும், ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அதுக்கு வைத்தியம் தர முடியும். எடுத்தோன்னா டேரெக்டாக இதுக்கு பண்ண முடியாது. டாக்டர், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு எப்படி சிகிச்சை எடுக்கலாங்கிறத பற்றி பேசணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணணும்னா, தடுக்கணும்னா எப்படி, என்ன செய்யலாம்? நம்ம உட்கார்றது, நடக்கிறது, நம்மளுடைய உணவு முறைகள், இந்த மாதிரி நிறைய விஷயத்துல நம்ம மாற்றங்களை ஃபாலோ பண்ணணும். அது என்ன மாதிரி சொல்லுங்க. கண்டிப்பாகவே தேவை. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து எல்லாருமே கண்டிப்பாக இந்த உணவு முறைகள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும். உணவுனா ஜங்க் ஃபுட்டு, நிறைய ஓவர் ஆயில் ஃபுட்டு இதெல்லாம் எடுக்கிறத கம்மி பண்ணணும். ஓவர் வெயிட் ஆனாலும் பேக் பெயினுக்கு ஒரு காரணமாகிடும். ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இந்த டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசும்போது நேரம் வந்திருக்காங்க. வணக்கம், ஆலோசனை நேரம். மேடம், மணிகண்டன் பேசுறேன் ஆவடியிலேருந்து. சொல்லுங்க மணிகண்டன், உங்களோட கேள்வி சொல்லுங்க. என் ஒய்ஃபுக்கு வந்து முதுகு வலி இருக்கு சார். L5ல வந்து ப்ராப்ளம் தட்டினா வலிக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட பார்த்தேன். MSR டாக்டரை பார்த்தோம். ஓகே. எம்ஆர்ஐ தான் எடுத்து பார்த்துட்டோம். அப்புறம் ஸ்பைன் டிபிக்கு டெஸ்ட் பண்ணாங்க, இது எல்லாமே நெகட்டிவ்னு வந்துருச்சு. டிஸ்க் பல்ஜ் இல்லை, நர் ரூட் கம்ப்ரஷன் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து மார்னிங்ல எழுந்தால் மட்டும் பெயின் பயங்கரமா இருக்கு, எழுந்திருக்க முடியல. மற்ற டைம்லாம் வலி இல்லை, மார்னிங்ல மட்டும் தான் இருக்கு. மார்னிங் எழுந்தாலும் இருக்கு, வேலை செய்ய குறையுது. ஓகே, ரொம்ப வேலை செஞ்சா இருக்கு. இது வந்து டிஸ்க் பல்ஜ் வந்து வெளியாகல, உள்ளுக்குள்ளார ஆயிருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்டோட இது நடுவில் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் டிஸ்க். இந்த டிஸ்க் வந்து இந்த சைடு கம்ப்ரஸ் ஆகி இந்த பக்கம் கம்ப்ரஸ் ஆச்சுன்னா இந்த பக்கம் இருக்கிற நர்வ்ஸ் அஃபெக்ட் ஆகும். இந்த சைடு கம்ப்ரஸ் ஆச்சுன்னா இந்த சைடு இருக்கிற நர்வ் அஃபெக்ட் ஆகும். ஆனால் சென்ட்ரலில் அஃபெக்ட் ஆகும். இந்த டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்மாஸ்பியர் ப்ரெஷர்னால இருக்குது. அதுக்கு வந்து வேலை கொடுத்துட்டே இருக்கணும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்கினோன்னா என்ன ஆகுனா இந்த ப்ரெஷர் வந்து விரிவடையும்.
அப்போ என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸேஷன் பொசிஷனில் வந்துடும். காலையில் எழுந்தவுடனே நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த டிஸ்க் வந்து கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கம்ப்ரஸ் ஆக 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 உள்ளே இருக்கிற என் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நர்வ் ஃபைபர்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. அது மூலம் கம்ப்ரஸ் ஆகி இது மோஸ்ட்டாக இந்த பெயின் இது வந்து பர்ஃபெக்ட் டயக்னோஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்சைட் டிஸ்க் கம்ப்ரஷன் சொல்லுவாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்கன்னா காலையில் எழுந்தவுடனே அப்படியே வலி இருக்கும், வலி வேலை ப்ரோக்ரஸ் ஆக ஆக அந்த வலி அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஆனால் எம்ஆர்ஐ இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் எந்த ஒரு இம்ப்ரெஷனும் இருக்காது, இதுக்குள்ளார அப்சைட் டிஸ்க் பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ இதை ஈஸியாகவே சரி பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சில பயிற்சிகள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து இதுக்கான எக்ஸசைஸை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லி தருவாங்க. டாக்டர், இப்போ வந்தவங்க எல்லாருமே பேக் பெயின் வந்து ஏர்லி மார்னிங் தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, என்ன காரணம் அது? இப்போ அதான் ஒர்க் ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துக்கிறது நைட்டு தூங்குற வரையும் எல்லாமே ஃபார்வர்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அந்த பாடி. ஸோ ஃபார்வர்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால நம்ம உடம்பு எல்லா ஃபார்வர்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா எல்லா வேலையும் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகியே நடக்குது. அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் வந்து ஒரு பலூன் மாதிரி, பலூனில் போட்ட தண்ணி மாதிரி ஒரு சைடு அமுக்குனா இன்னொரு சைடு பல்ஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி அமைக்க பின்னாடி இருக்கிற சைடுனா ஃபுல்லாக பல்ஜ் ஆகி இங்கே இருக்கிற நர்வ்ஸுங்களை கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி இங்கே இருக்கிற மசில் ஸ்ட்ரெச் ஆனாலோ கண்டிப்பாக பேக் பெயின் வரும். அதுக்கு என்ன பண்ணலாம், அது பெஸ்ட் ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எழுந்த உடனே காலையில் 10 புஜங்காசனம்னு ஒரு எக்ஸசைஸ் யோகாவில் இருக்குது, அதை அப்படி குப்புற வச்சுட்டு இப்படி பண்ணிட்டோ இல்லை நடு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வாட்டி பண்ணிங்கன்னா மோஸ்ட்டாக ப்ரீவென்ஷன் பண்ணலாம். ப்ரீவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்ற மாதிரி எழுந்த உடனே அது தூங்குறது பெட்டுக்கு போகிறதுக்கு போது அந்த ஆசனா பண்ணி சாப்பிட்டுட்டு பண்ண வேணாம். பட் ஈவினிங் டைமில் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ கண்டிப்பாக பேக் பெயின் வராமல் குறைச்சிக்கலாம். ஸோ ஈவினிங் ஆர் மார்னிங் அந்த ஆசனா ட்ரை பண்ணலாம்னு சொல்றீங்க. வேற அதே மாதிரி கொஞ்சம் வார்ம் அப் பண்ற மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் பேசிக் எக்ஸசைஸ் இப்போ இருக்கிறவங்க எனக்கு ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்கனால அந்த மாதிரி ஆசனாஸ் பண்ண முடியாது. இது ஆசனான்னு சொல்லிட முடியாது, சிம்பிள் எக்ஸசைஸ் தான், யார் வேணாலும் பண்ணலாம். படுத்துட்டு இப்படி நிமிர்ந்து தலையை பார்க்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பட் இந்த எக்ஸசைஸில் கொஞ்சம் ப்ரிகாஷன் தேவை. நீங்கள் பண்ணுறப்ப ஏதாச்சும் சின்ன வலி வந்தனா கூட ப்ளீஸ் ஸ்டாப் உங்கள் எக்ஸசைஸை ஸ்டாப் பண்ணிடுங்க. டாக்டர் வணக்கம், ஆலோசனை நேரம். வணக்கம் மேடம், நான் நெய்வேலிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா. எங்க ரிலேஷன் ஒருத்தவங்க நெய்வேலியில் அதாவது தென்னை மரத்துலேருந்து ஏறி கீழே விழுந்து அடிபட்டுருச்சு மேடம். சரி. அவங்களுக்கு வந்து இமீடியட்டா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இப்போ நாங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கோம். அந்த பையனுக்கு இப்போ வந்து இடுப்புக்கு கீழே உணர்ச்சியே இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இது எவ்வளோ நாளில் அந்த பையனுக்கு சரியா போகும் எப்படின்றது டாக்டர்கிட்ட கேட்கணும் மேடம். ஓகேம்மா, நன்றிம்மா. ஓகேங்க, உணர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து ஒரு சைடா 2 சைடான்னு பார்க்கணும். கீழே விழுந்ததுல ஸ்பைனல் கார்டு கம்ப்ரஸ் ஆயிருக்கா கட் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸ்பைனல் கார்டில் தான் கட் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்பைனல் கார்டுனா என்னன்னா இதுக்கு உள்ளார போகிறது, இந்த சந்து சந்தா இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளார போகிற ஒரே நரம்பாக இருக்கும், அதுதான் ஸ்பைனல் கார்டு. வெளியே இருந்து இந்த எல்லோ கலர் வர்றது தான் பெரிஃபரல் நர்வ்ஸ். இதுக்கு வர பிரச்சனை வேறு, ஸ்பைனல் கார்டு வர பிரச்சனை வேறு. ஸோ அவருக்கு ஸ்பைனல் கார்டில் கம்ப்ரெஷன் ஆயிருக்கு அப்படின்னா அவரோட உடம்பு வாக பொறுத்து அது எந்த அளவுக்கு அந்த கம்ப்ரெஷன் ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அவர் எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறாரு பயிற்சியை பண்ணுறாருன்றத பொறுத்து. இல்லை அது வெளியே இருந்து வர நர்வ்ஸில் கம்ப்ரெஷன் ஆயிருக்கு அப்படின்னா ரிகவரி சீக்கிரமாகவே இருக்கும். இதுக்கு ஆனால் அவங்க இயல்பு நிலைக்கு திரும்பி வர வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாக கட் ஆகலைன்னா கண்டிப்பாக இருக்குது. அது கம்ப்ரெஸ் மட்டும் தான் ஆயிருக்குன்னா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சரியாயிடும். ஓகே டாக்டர், ஒரு பிரேக் அப்புறம் திரும்ப பார்க்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஆலோசனை நேரம் தொடரும். ஆலோசனை நேரம் தொடர்கிறது. இன்றைய ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில முதுகு வலிக்கு மென் தசை சிகிச்சை எந்த வகையில பலன் அளிக்குதுங்கிறத பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம், ஆலோசனை நேரம். ஹலோ மேடம். சொல்லுங்க சார். வணக்கம், நான் நாகர்கோயில இருந்து தனபால் பேசுறேன். சொல்லுங்க தனபால். நான் வந்து இங்க இன்ஸ்டால்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி. எனக்கு வண்டியில மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நாளைக்கு 100 கிலோமீட்டர். ஓகே. அதனால எனக்கு வந்து இந்த பேக் பெயின் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. அதனால உடற்பயிற்சி செய்யலாம்னு இருக்கேன். சரி. ஸோ அதனால எதுவும் எக்ஸ்ட்ரா பாதிப்பு வந்துட கூட கேட்கறேன் பண்ணேன். ஓகே, நன்றி தனபால். ஓகே, நீங்கள் உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது, வண்டி நிறைய ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சி ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி உங்கள் பேக் பெயினை க்யூர் பண்ணிக்கோங்க. பேக் பெயினோட எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக முன்னே ஜாஸ்தி பண்ணி விட்டுரும், பெரிய பிரச்சனைகளை கொண்டு விட சான்சஸ் ஆனால் நிறைய இருக்குது. ஸோ முதல்ல உங்கள் பேக் பெயினை க்யூர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் என்னன்னா அப்டவுன் மசில் கோர்ஸ் மசில் வீக்னஸ் கேட்டகரியில் வரீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஜிம்லேயோ இல்லாட்டி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோ பார்த்து கோர் மசில் அப்டாமினல் கோர் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை முதல்ல ஸ்ட்ரென்த் பண்ணுங்கள். அதை ஸ்ட்ரென்த் பண்ணிங்கன்னா 4 வாரத்தில் உங்கள் பேக் பெயின் கண்டிப்பாக குறையும்.
அது பண்ணிட்டே வந்துட்டு பேக் பெயின் குறைஞ்சதுக்கப்புறம் தாராளமாக உங்கள் ஃபிட்னஸ் வேலையை நீங்கள் பார்க்கலாம். டாக்டர், இப்போ பேக் பெயின்காக நிறைய பேர் இந்த பெல்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்களா, அதை பத்தி சொல்லுங்களேன். ஓகே, இஸ் இட் ரைட் ஆர் நாட்? பெல்ட் கண்டிப்பாக போடணும். யார் போடணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ பெல்ட் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இன்ஜுரி, இந்த டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், இந்த தண்டு சொன்னீங்கன்னா அது 2 இதுவும் இருக்குது. டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கிறவங்க இனிஷியல் ஸ்டேஜில் போடலாம். குறைஞ்சது ஒரு 1 வாரத்துலேருந்து 4 வாரம் வரையும் அந்த பெல்ட்டை போடலாம். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா அப்டான் மசில் வீக் ஆகிடும். அந்த பெல்ட்டோட வேலை என்னென்னா, உங்கள் சுற்றி இருக்கிற மசில்ஸ், இங்கே இருக்கிற மசில்ஸோட மொத்த வேலையும் அதை எடுத்துக்கும். ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா ஸ்ட்ரெயின் கம்மியாகிடும். அதனால் அந்த பெல்ட்டை போடுறீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக பெல்ட் டிபெண்டாக ஆகிடுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யக்கூடாது. செல்ஃபாக பெல்ட் வாங்கி போடாதீங்க. உங்கள் டாக்டர்கிட்டயோ இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட்டையோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் பெல்ட் போடுங்க. அதேமாதிரி பெல்ட் போடணுங்க அப்படின்றவங்க மட்டும் தான் பெல்ட் போடணும். யாரெல்லாம் பெல்ட் போடணும்னா, இன்ஜுரி ஆனவங்க, ஃப்ராக்சர் ஆனவங்க, இவங்கெல்லாம் போடணும். ஹீலிங் ஸ்டேஜ் ஆகிற வரையும் சைட் பை சைடு உங்கள் சின்ன எக்ஸசைஸும் பண்ணிகிட்டே இருக்கணும். எக்ஸசைஸ் பண்ணி முடிகிற வலி சரியாகிறப்ப உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டோ டாக்டரோட அட்வைஸை கேட்டு பெல்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. 4 வாரத்துக்கு மேலே இல்லை 1.5 மாதம் வரையும் பெல்ட் போடலாம். அதுக்கு மேலே போடக்கூடாது. போட ஆரம்பிச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற மசில்லாம் வீக்க ஆரம்பிச்சிடும். அந்த பிரச்சனை வேற ஒரு பிரச்சனை